கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5 முதல் 20 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 28:5 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முந்திய பகுதி. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை, பிரதான கட்டளையை இங்கே நாம் பார்க்கின்றோம். பரலோகத்திலே தேவன் ஏதேனும் ஒரு கட்டளையை கொடுப்பார் என்றால் அவைகள் யாவும் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றன தூதர்களாலே. அந்த கட்டளையை ஏற்றிடும் தேவதூதர்கள் தேவனுக்கு அரைகுறையாக கீழ்ப்படிவதில்லை. தேவதூதர்களின் கீழ்ப்படிதல் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருந்தது. கட்டளை கொடுக்கப்பட்டவுடனே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்ற முணுமுணுப்போ முகக்கோணலோ அவர்களிடத்தில் காண முடியாது. அவர்கள் முணுமுணுப்பதே கிடையாது. குறை கூறிக்கொண்டு தூதர்கள் ஒருபொழுதும் கீழ்ப்படிந்ததில்லை. எந்த ஒரு தூதனும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேறொரு தூதனோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரே, நீர் அந்த தூதனுக்கு கொடுத்த பணியை காட்டிலும் எனக்கு அதிகமான கஷ்டமான ஒரு பணியை தந்துவிட்டீரே என்று ஒருபொழுதும் கூறுவதும் இல்லை. ஆனால் இன்று நம்முடைய விசுவாசிகளிடத்தில் அநேகரிடத்திலே இவ்வளவு அதிகமான தியாகமெல்லாம் நான் எதற்கு செய்ய வேண்டும், அவனை அல்லது அவளை குறித்த காரியம் என்ன என்றே முறுமுறுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபடுவதற்கு பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இல்லை என்றால் அவர்கள் ஏன் செய்யக்கூடாது, நான் மாத்திரம் செய்ய வேண்டுமா என்று சொல்லுகிறோம். ஒருவேளை நமக்கு செய்யக்கூடிய ஒரு திராணி இருந்து அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பொறுப்பை நாம் கேட்ட உடனே நம்முடைய முகம் மாறுகிறது, முகநாடி வேறுபடுகிறது. முணுமுணுத்து கொண்டே அந்த வேலைகளை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூதர்களோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் தருணத்தை காத்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட தருணத்தை ஒரு அரிய தருணமாகவே அவர்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு கீழ்ப்படுகிறார்கள். இன்று நீங்களும் நானும் இந்த பூமியில் தேவ சித்தம் செய்து வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இப்பூவுலகிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அங்கே உண்டு. பூவுலகத்திலே அவருடைய சித்தம் செய்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பூவுலகத்திலே யார் 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 தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். என்னுடைய சித்தத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். என்னுடைய சித்தத்தை அவருடைய கல்வாரி சிலுவையிலே நான் அறைய கொடுத்து, பலிபீடத்திலே அதை சாக கொடுத்து, என் ஆண்டவருடைய சித்தத்தை எனதாக்கி கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய ஜெபங்கள் அமைகிறதா? தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகள் அமைகிறதா? தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய அனுதின வாழ்க்கைகள் காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நான் எல்லாவற்றையும் முடிவு செய்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஒப்புதலுக்காக, ஆண்டவரே, நான் இவைகளெல்லாம் செய்கிறேன், நீர் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையில் என் மனம் போல நான் செய்வேன். எனக்கு இஷ்டமானதை நாடுவேன். எனக்கு பிரியமானதை தேடி ஓடுவேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் கண்டுகொள்ளாதிரும். நான் சொல்லுவதற்கு நீர் ஆமேன் சொல்லும் என்று சொல்லக்கூடிய அவ்விதமான ஒரு இழிவான நிலைக்குள்ளாக நாம் வந்தவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்களை கொடுக்கக்கூடிய அநேக உபதேசங்கள் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக நுழைந்து மக்களுடைய விசுவாசத்தை அலக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபொழுதும் தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு அனுமதிக்க மாட்டார்.
கவனம், ஜாக்கிரதையாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கட்டளைக்கு மகிழ்ச்சியோடு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூவுலகத்திலே செய்யப்படுகிறதா? இங்கே பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நான் பார்க்கின்ற பொழுது அந்த முந்திய பகுதியை நான் பார்ப்போம் என்றால், அந்த உயிர்த்தெழுதலுடைய காட்சி அங்கே சித்தரிக்கப்படுகிறது. தூதன் அந்த பெண்மணிகளை பார்த்து சொல்லுகிறான், வாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். வா, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வா, கல்லறை அண்டைக்கு வா. நீ சிலுவை அண்டையிலே நின்று கொண்டு இருக்காதே, கல்லறைக்கு வா. உன் ஆண்டவர் மரித்தார், மரித்த ஆண்டவர் உயிர்த்தார் என்பதை நீ பார்க்கும்படியான கண்களை உனக்கு ஆண்டவர் தெளிவாக்குவார். வா, பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பாருங்கள். செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். என்னுடைய சீடர்களுக்கும் சகல மக்களுக்கும் நீங்கள் விரைந்து சென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்டு என்பதை சொல்லுங்கள், கூறி அறிவியுங்கள். சகல மக்களை நீங்கள் சீஷராக்குங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளை, பிரதானமான கட்டளை. நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் செத்து விட்டார், மரித்து விட்டார் என்று சொல்லி அடக்கம் பண்ணின ஒரு நிலைமையோடு நாம் இருக்க வேண்டாம். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிரோடு உள்ள ஆண்டவர், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், வாழ்வோருடைய தேசத்திற்கு என்னை வழிநடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிற என் ஆண்டவர். அவருடைய வார்த்தை என்ன? புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள். யாருக்கு? ஆண்டவரை பார்த்தவர்களுக்கு, உயிருள்ள தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு இடம் கொடுத்து ஜீவனுள்ள தேசத்திற்கென்று தங்களுடைய எல்லா விருப்பங்களை எண்ணங்களையும் பரலோகத்தை நோக்கியதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன? வா, பார், செல், சொல் என்பதாக சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு உள்ள ஆண்டவரை பார்த்திருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை உன்னத நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம் அவர்தான் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அப்படி என்றால் உன்னை வாழ வைத்த தெய்வத்தை, உன்னுடைய மனதிலே சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிற தெய்வத்தை, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிற தெய்வத்தை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்க புறப்பட்டு செல்ல வேண்டுமே. புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள். எனக்கு சீடர்கள் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நாம் எதை செய்யும்படியாய் நாம் வந்திருக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை செய்து நாம் வாழுவோம் என்றால், விண்ணகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்கின்ற பொழுது இவ்விதமாக வாழ்ந்ததற்காக நாம் ஒரு பொழுதும் துக்கப்படவோ வருத்தப்படவோ மாட்டோம். ஆகா, என்னுடைய தியாகங்கள், என்னுடைய உழைப்புகள், என் ஆண்டவருக்காக நான் செய்த காரியங்கள் எல்லாம் வீண் போகவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே செல்கின்ற பொழுதும் நாம் மகிழ்ச்சி அடைமை ஒழிய வருத்தவே மாட்டோம். அங்கே நம்முடைய நல்ல ஆண்டவரை முகமுகமாய் நீங்களும் நானும் காணும் பொழுது, அடடா, நான் என் ஜீவியத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்காமல் போனேனே, இன்னும் அதிகமாய் முழுமையாய் என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கலாமே என்று சொல்லுவதற்குத்தான் என்னுடைய வாயிலே வார்த்தைகள் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு உடனடியாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியோடும் கீழ்ப்படியாமல் நீங்களும் நானும் பரலோகம் செல்லும்போது அங்கே பரலோகத்தின் இனிமையை முழுமையாய் ருசிக்க முடியாமல் அங்கலாய்த்து தவித்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் இனிமேல் ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கும் எந்த சந்தர்ப்பமும் மீண்டும் நமக்கு கிடைக்காது என்பது சாது சுந்தர் சிங்கனுடைய ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அடிக்கடி அவர் அதைத்தான் சொல்லுவார். நீங்கள் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் இனிமேல் கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்கும் சந்தர்ப்பமே உங்களுக்கு வராது என்றவார் கூறுவார். நீங்களும் நானும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பை நிரூபிக்க விரும்பினால் அதை இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இப்பொழுது தானே நீங்களும் நானும் நிரூபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த அரிய சந்தர்ப்பம் ஒருவனுக்கு மீண்டும் பரலோகத்தில் கிட்டவே கிட்டாது. எனவே தேவனுடைய கட்டளைக்கு மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிய நம்மை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களை உம்முடைய பாதப்படிகளை கொடுக்கிறோம் அப்பா. உம்மை உயிருள்ளவர்களாக கண்ட நாங்கள்
உயிருள்ள தேவனுடைய உன்னத வாழ்வுக்கென்று எங்களை அழைத்திருக்கிற தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் ஜீவித்து நாங்கள் மற்றவர்களுக்கு தேவன் உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை புறப்பட்டு சென்று சொல்ல எங்களுடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையினால் அதை நிரூபித்து சொல்ல எனக்கும் எங்களுக்கும் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பிற்நாட்களிலே கிடைக்காது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, காலம் இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.